வாட்டர் பாட்டில் வாங்கலான்னு வந்துடுறோம். அங்கே ரூமில் கீழே தண்ணி பாட்டில் வாங்குறது 40 சுவிஸ் ஃப்ராங்க் டெபாசிட் கட்டணுமா. எப்படி 40 சுவிஸ் ஃப்ராங்க்? 40 சுவிஸ் ஃப்ராங்க் எவ்வளோ ஆகுதுன்னா 450 ரூபா ஆகுது. ஒருவேளை டெக்னிக்கல் வராமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எங்கே போய் எங்கே பார்த்தாலும் வேலை கூட. அதுக்கும் மேலே இங்கே தமிழ் ஹோட்டல் சாப்பிடணும்னு நினச்சி வந்துடாதீங்க. வீட்லேருந்து அரிசி பாக்கெட் ஏதாவது கூட இங்கே சமைச்சு சாப்பிட்ருங்க. சரவணப்பன் பக்கம் மட்டும் போயிடாதீங்க. சம வேலை. கிட்டத்தட்ட ஒரு சாம்பார் வடையே வந்து சாம்பார் வடை மட்டுமே 1000 ரூபாய். சாம்பார் வடையோட விலை. தோசை வந்து 2000 ரூபா இருக்குது. அதுக்கு மேலே எல்லாம் சரியான விலை. நாங்கள் ஒரு தோசை 2 ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், ஒரு நார்த் இந்தியன் மீல்ஸு பில்லு வந்து 13000 ரூபா. எங்களுக்கு தூக்கி வாரி போட்டுது அது. இப்போ தண்ணி பாட்டலுக்காக போயின்னு இருக்கோம். மணி இங்கே 11 ஆகுது. ஸோ கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு திரும்ப. சுவிட்சர்லாண்ட் ரொம்ப காஸ்ட்லி, செம்ம காஸ்ட்லி. அதுவும் இங்கே சொல்கிறார் ஒரு டிரைவரு, ஜெர்மனிலேருந்து வரவனுக்கு இங்கே காஸ்ட்லியாக. அப்போ நம்ம இந்தியன்ஸ்லாம் ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்கள். அதனால் சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்பு வரோம். நான் நல்லா கோடீஸ்வரனாக இருக்கணும் தான் வரணும். இந்த பட்ஜெட் ட்ரிப்பில் வந்தால் இங்கே பட்ஜெட்டு எப்படின்னா, எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கொடைக்கானலுக்கு பட்ஜெட் ட்ரிப் போடுவோம்ல, அது 10 மடங்கு போடணும். 10 மடங்கா 200 மடங்கு போட்டால் தான் சுவிட்சர்லாண்ட் ட்ரிப்பு. இப்போ பார்க்குறீங்களே கியாஸ் ஷாப், அங்கே தான் கடைசியில் தண்ணி பாட்டில் கிடச்சிது. தண்ணி பாட்டில் விலை ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க, வெறும் 400 ரூபா நம்ம ஊர் காசுபடி. இருந்தாலும் இங்கே அதுதான் கம்மி போல் இருக்குது. அப்போ தான் யோசித்தேன், நம்ம ஊரில் 10 ரூபா பாட்டில் 20 ரூபா பாட்டில் வாங்குறது யோசிக்கிறோம். இங்கே வந்து வேறு வழியே இல்லாமல் 400 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறோம். வெளிநாடு வந்து அப்படி தான் போல இருக்குது. இங்கே டேப்லேயே பிடிச்சி குடிக்கலான்றாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. அதனால் பாட்டில் வாங்குகிறோம். அதான். ஸோ விலையும் சொல்லிட்டேன், எல்லாமும் சொல்லிட்டேன். நைட்டு ஊரே ஜிலோன்னு இருக்குது 11 மணிக்கு. ஆனால் சுவிட்சர்லாண்டு பணக்கார ஊருன்னது நல்லா தெரியுது. ஓகே.